அவசரம் அப்படின்றது எப்பொழுதுமே கர்த்தருடைய திட்டத்தில் வந்து நிற்கவே நிற்காது. ஆமென். வேதம் சொல்கிறது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்மளை அவசரப்படுத்துகிறது யார் அப்படின்னா பிசாசு தான். ரொம்ப அவசரப்படுத்துவான். யோசேப்புக்கு ஆண்டவர் குறிப்பிட்டதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருந்தாரு. 15 ஆண்டுகள் அப்படின்னா 15 ஆண்டு ஆண்டவர் வச்சிருந்தாரு. அந்த 15 ஆண்டுக்கு முன்னாடி பல இடங்களிலே எந்த முயற்சியும் யோசேப்பு எடுக்கவே இல்லை. பரவாயில்ல, எனக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு நாள் என்னை இந்த இடத்துல இருந்து கொண்டு போவார். ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்தாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு இடத்துல தான் பானபாத்திரக்காரனுடைய தலைவனை பார்த்து, எப்பா ஒரு சின்ன சிபாரிசு லெட்டரு, இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவன் வந்து அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் சொல்லலை, ஜஸ்ட் நீ ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறவன் இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி சொல்லிடு அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்காக வேதம் சொல்லுது, பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்து போனான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக யோசேப்புக்கு சொன்னார், எப்பா நானே உன்னை உயர்த்துவேன், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள். சில காரியத்தை ஆண்டவரை ஆற விட்டு தான் ஆண்டவர் செய்வார். சில காரியத்தை ஆண்டவர் காத்திருக்க பண்ணி தான் ஆண்டவர் தருவார். சில காரியத்தை நீங்க அமைதியா நீங்க விட்டுட்டு தான் நீங்க போகணும். அப்படின்னா அது எப்ப நடக்குமோ அப்பதான் ஆண்டவர் செய்வார். அதுக்கு பின்னாடி நீங்க போராடுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. சிலரெல்லாம் அவ்வளோ ஈஸியா திருந்திட மாட்டாங்க, அதுக்கு டைம் ஆகும். அந்த டைமுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டோம்னா அப்புறம் குடும்பம் தான் பிரிஞ்சு போகும். அப்படி பண்ண முடியாது. சிலதான் ஆண்டவர் ரொம்ப பொறுமையா தான் ஆண்டவர் செய்வார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியத்தை ஸ்லோவா அழகா, ஆனா என்னன்னா அது சரியா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு ஒன்று நான் சொல்றேன். சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் செய்கிற வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும், நீங்க சண்டை போட்டுறக்கூடாது, நீங்க வாக்குவாதம் போட்டுறக்கூடாது, நீங்க உங்களுடைய பலத்தை நீங்க உபயோகப்படுத்திடக்கூடாதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நம்முடைய திருச்சபையினுடைய இந்த பின்னாடி தண்ணி, கவர்மெண்டினுடைய தண்ணி கனெக்ஷன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 6-7 பேர் சேர்ந்து சர்ச்சுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னாங்க. அப்படின்னா கவர்மெண்ட் வாட்டர் நம்ம பணம் கட்டி 1 லட்சம் ரூபாய் கட்டியாச்சு. பணம் கட்டி அந்த லைனை போட வரும்போது இந்த ரோடை கிராஸ் பண்ணாதீங்க, இந்த ரோட்டில் தோண்டக்கூடாது, நீங்க போடக்கூடாது அப்படின்றாங்க. கொடுக்க முடியாது, நாங்கள் கொடுக்க மாட்டோம். என்ன இதுல அவங்க பணத்தை எடுத்து நம்ம பண்ண போறது இல்லை, அவங்க இடத்துக்கு நம்ம போறது எதுவுமே இல்லை. எங்களுக்கு கொடுக்க கூடாது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்ல தெரியாது. எதனால கொடுக்க கூடாதுன்னா கொடுக்க கூடாது, அவ்வளவுதாங்க. ஆனா அவங்க அந்த வாட்டர் போர்டில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் நாங்கள் சொன்னாலாம் கேட்க மாட்டோம், அவங்களுக்கு குடி தண்ணி வேணும், நாங்கள் குடி தண்ணி கொடுத்தா ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோ பிரச்சனை பண்ணி அதெல்லாம் எல்லாத்தையுமே முடிஞ்சு, அதெல்லாம் கடந்து போச்சு. சரி, அன்னைக்கு அவங்க இங்கேருந்து டிச்சில் தண்ணி போடக்கூடாது, அதெல்லாம் அடைச்சிருங்க அப்படின்னாங்க. நான் அடைச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சு. ஒரு 6-7 வருடங்கள் தாண்டதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வருது பாருங்களேன். அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா யார்கிட்ட தான் வரணும் சொல்லுங்களேன்? நம்மகிட்ட வந்தாதான் அந்த பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் ஆகும். நம்ம சரின்னு சொன்னாதான் அது அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஓகே பண்ணாதான் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அதுல பாதி பேர் பிரச்சனை பண்ணவங்க. ஃபாதர், இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒன்றும் தெரியாதது மாதிரி என்கிட்ட பேசினாங்க. நானும் ஒன்றும் தெரியாதது மாதிரியே பேசினேன், எதுவுமே காமிச்சிக்கல. நீங்க அப்படி பண்ணீங்கல்ல, இப்படி பண்ணீங்கல்ல, எதுவுமே சொல்ல. அப்படியா, வேணுமா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறேன், நீங்க தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கங்க, அதனால எந்த தப்பும் இல்லை அப்படி. தேங்க்யூ ஃபாதர், ரொம்ப சந்தோஷம், நீங்க எங்களுக்கு இங்கே இருக்கிறது எங்களுக்கு ஒரு பிளெஸிங், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமா சொல்லுவீங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அப்போ என்ன அப்படின்னா அவங்கள கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு 6 வருஷத்தை கர்த்தர் காத்திருக்க பண்ணார். ஸோ அந்த நேரத்தில் நம்ம அதை அவங்களா தான் ஆண்டவர் வர வைக்கணும், அவங்களா தான் ஆண்டவர் கொண்டு வர வைக்கணும். அந்த நாள் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். அந்த நாள் வரைக்கும் நம்ம ட்ரிகர் ஆகக்கூடாது, அந்த நாள் வரைக்கும் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, அந்த நாள் வரைக்கும் நம்ம பிரியக்கூடாது, அந்த நாள் வரைக்கும் நம்முடைய உபதேசத்தை விட்டு நம்ம மாறக்கூடாது, நம்முடைய பொறுமையை விட்டு நம்ம வெளியே வரக்கூடாது. ஆனால் ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ காத்திருப்பீர்களே ஆனால் ஏற்ற காலத்தில் கண்டிப்பா ஆண்டவர் உங்க பக்கமா அந்த காரியத்தை செய்யாம போகவே மாட்டாரு. கொஞ்சம் டைம் இழுத்தாலும், கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் கர்த்தர் அவர்களை நேர்த்தியாய் கொண்டு வந்து நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த டைமே நீங்க கொடுக்காம, இந்த நேரத்தையே நீங்க கொடுக்காம, நாளைக்கு நடக்கணும், நாளானைக்கு காலையில நடக்கணும், அதை முடிக்காம நான் தூங்க மாட்டேன், அதை முடிக்காம நான் படுக்கைக்கு போக மாட்டேன், அதை முடிக்காம நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், அதை முடிக்காம நான் எப்படி வாழ்றது அப்படின்னு நினைச்சா சில காரியத்துல நோ ஆன்சர். நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, உங்க மனசு தான் கெட்டு போகும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வாதையிலேயே ஆண்டவர் மீட்டெடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்களேன். முதல் வாதை, ஃபர்ஸ்ட் வாதையிலேயே பார்வோனுடைய இருதயத்தை இழக பண்ணி அப்பா போங்கப்பா அப்படின்னு அனுப்பி விடலாம்ல, அனுப்பி விடலாம் விடாதா? ஆனா கர்த்தர் என்ன பண்ணல, அப்படி விடல. கர்த்தர் மனதில் அப்பவே டிசைட் பண்ணிட்டார். என்ன டிசைட் பண்ணிட்டார்னா, இந்த 10 வாதையும் எகிப்தியர்களுடைய 10 மிகப்பெரிய நம்பிக்கை, அவங்களுடைய 10 விசுவாசம், அவங்க இந்த 10 கர்த்தர் அனுமதிச்ச இந்த 10 காரியத்தையும் இவங்க கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. கடைசியில தலைப்பிள்ளை சங்காரம் வருது பாருங்களேன், அந்த தலைப்பிள்ளைகளை எல்லாம் கடவுளுக்கு சமானமா அவங்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. இந்த 10 நம்பிக்கையும் இல்லடா, நான் தான் இந்த உலகத்தினுடைய ரட்சகர் என்கிறத கர்த்தர் பார்வோனுக்கு அறிவுறுத்த வேண்டியது இருக்குது. அது எப்படி அறிவுறுத்துவார்னா அதுக்கு டைம். ஆனா அதுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு தெரியும், இப்ப பாருங்க எங்களுடைய வேலையெல்லாம் கடினமாக்குறாங்க, நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு நம்ம மோசே இடத்துல போய் சண்டைக்கு போனாங்க. பொறுமையா இரு சாமி, பொறுமையா இரு. சில காரியத்தை எப்படிதான் ஆண்டவர் செய்வார் அப்படின்னா, கர்த்தர் கீழே இருந்து வருவார். எங்க இருந்து வருவாரு? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் சில விஷயத்தை செய்யறதுல என்ன டிஃபரெண்ட் நினைக்கிறீங்க? அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? உடனே நடக்கணும்னு நினைப்பான். உங்க பிள்ளைகளுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். ஒரு செடியே புடுங்க வைங்களேன், ஒரு செடியை பிடிங்க அந்த பக்கத்தில் நடுப்பா அப்படின்னு சொல்லுங்க, அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டான். மேலே திரும்பி ஒரு புடுங்கி கொண்டு போய் நடலான்னுவான். அதான் அவனுக்கு பொறுமை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த செடியை அப்படி பிடுங்க மாட்டீங்க. பொறுமையாக உட்காந்து ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு சுற்றி தோண்டி அழகா ஒரு வேறு கூட இல்லை, இது டேமேஜ் ஆகாமல் மண்ணோட சேர்த்து கொண்டு போய். ஆனால் அவன் பாருங்க அந்த நேரத்தில் கோவப்படுவான் பாருங்க. ஐயோ ஏமாமே இப்படி பண்ணிட்டு கிடக்குறீங்க, பிடிங்கி கொஞ்சம் நட வேண்டியது தானே, இதுக்கு இவ்வளோ நேரம் தேவையா, இப்படியெல்லாம் தோண்ட வேண்டிய அவசியம் இருக்குதா, இது எதுக்கு இப்படி தோன்றீங்க, தேவையா இல்லை, என்ன விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன் 2 நிமிஷத்தில் பிடிங்கி கொண்டு போய் நட்டுட்டு வந்துட்டே இருப்பேன், 4 நாளில் முளைச்சிருவான். ஆனால் அவன் பிடிங்கி நடுறது என்ன பண்ணாது சொல்லுங்க? முளைக்காது. ஏன்னா அவனுக்கு அனுபவமே இல்லை, அவனுக்கு அனுபவம் ரொம்ப குறைவு, அதனால அவசரமா செய்யறான். ஆனா நமக்கு என்ன இருக்குன்னா அனுபவம் நிறைய இருக்கு. நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற தேவனுக்கு என்னை விட மிகப்பெரிய அனுபவசாலி அவர், என்னை விட மிகப்பெரிய அனுபவசாலி அவர். உலக தோற்றத்திற்கு முன்னே இருக்கிறவர், அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய கர்த்தர். அதனால அவர் அவசரப்பட மாட்டார். அவர் அவசரப்படவில்லை என்றால் கண்டிப்பாய் ஒரு காரணம் உண்டு. அவர் அவசரப்படாததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இவ்வளவு அவசரப்படுறேனே, நான் இவ்வளவு கெஞ்சி கேட்கிறேனே, நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிறேனே, அந்த காரியம் நடக்காததுனால நீர் கொஞ்சம் வேகமா செய்யக்கூடாதா, நீர் கொஞ்சம் துரிதமா செய்யக்கூடாதா அப்படின்னு யாரோ ஒருத்தர் சத்தத்தை கேட்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, கர்த்தர் அவசரப்படாததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் அவசரப்படாததற்கு ஒரு காரணம் உண்டு. உங்களை உருவாக்குற வரைக்கும், உங்களை சரி செய்கிற வரைக்கும், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற வரைக்கும் அவர் அமைதியா இருப்பார். ஆனால் அவருடைய காலம் சரியானது என்று கண்டபோது, அவருடைய காரியம் நேர்த்தியானது என்று கண்டபோது, அந்த அற்புதத்தை நாமும் பார்க்க போகிறோம். நம்புறவங்க கரங்களை தட்டி இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படியே நமக்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்ப ஆண்டவர் தேவன் என்று எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அறிவு வரும் அப்படின்னு சொன்னா, அமர்ந்திருந்து ஆண்டவரே நம்ம எல்லாரும் கேட்க போறோம், எனக்கு என்ன கிருபை தாங்கன்னா, வெயிட் ஆண்டவரே, எனக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.
உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க பிள்ளையை குறித்து ஒரு தவறான செய்தியை யாரோ ஒருத்தர் உங்கள்ட்ட காதில் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி அவன் நிற்கிறான்னு வைங்களேன், உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. ஒரு குச்சியை எடுக்கிறீங்க, அவனும் பக்கத்தில் நிற்கிறான், எப்படி அடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொன்ன அந்த வேகமும் உங்க வேகமும் சேர்ந்து நிறைய அடி விழுகும். ஆனா அந்த மனுஷன் அந்த பையன் சாயந்தரமா வரான். இவங்க காலையில் நமக்கு சொல்லிட்டாங்க, அந்த காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள உங்க கோபம் என்ன பண்ணும் சொல்லுங்க, கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும். இது என்ன அப்படின்னா, இந்த டைம் டியூரேஷன் இருக்குது பாருங்களேன், இந்த நேரம் காலதாமதம் ஆகுது பாருங்களேன், அதுக்குள்ள நமக்கு நிறைய பேருக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அவன் இப்படி செஞ்சிருப்பானா, அவன் ஏன் இப்படி செஞ்சிருப்பான், அவன் எதுக்கு இப்படி செஞ்சிருப்பான்னு அதுக்குள்ளே நமக்கு நிறைய யோசனை வர்றதுனால நம்முடைய வேகம் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே குறைஞ்சிருது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில காரியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக யாரோ ஒருத்தரிடத்துல சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து சில காரியத்தை நம்ம என்ன பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, வெயிட் பண்ணி தான். கேட்கல, பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களேன். கேட்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களேன், கொஞ்சம் அமைதியா இருந்து தான் பாருங்களேன், கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்களேன். சொல்லுங்களேன், கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. கொண்டு போய் நிற்க வச்ச உடனே ஐயோ என்ன கொண்டு போய் இப்படி நிற்க வச்சிட்டாலே அப்படின்னு பதறாதீங்க. நான் இப்படி வந்துட்டேனே அப்படி பதறாதீங்க. நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சரி பார்ப்போம், சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கேட்கல, சொல்ல மாட்டீங்களே நிறைய பேர். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே போகும்போது உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன வார்த்தையாக தான் இருக்கணும் அப்படின்னா, சரி சரி. நமக்கு அந்த வார்த்தை வராது. எட்ரா குச்சிய எட்ரா. கணவனார் சிலருக்கெல்லாம் வீட்டில் வர வேண்டாம், அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி, ஏங்க இப்போ வர்றீங்களா இல்லையா, அட ஏன் சாயந்தரம் ஒரு நாள் இப்போ வாங்க, மதியானம் வாங்க, இந்த நேரத்தில் வாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். என்ன விஷயம் அப்படின்னா, பக்கத்து வீட்டு காரி பாருங்க இப்படி அடைச்சி வச்சிருக்கிறான். நமக்கு எப்படி அடாப்பா, சரி திறப்பா, அவங்க திறக்கிறதுக்குன்னு ஒரு நாளை கத்தர் வச்சிருக்கிறாருல்ல, நாமனே வர மாட்டேங்க. அடைக்கிறதுக்குன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் இருந்துச்சுன்னா, அந்த அம்மா திறக்கிறதுக்குன்னு ஒரு நாள். ஆனா திறக்கிறதுக்குன்னு நீங்க குச்சியை கொண்டு போய் குத்துனீங்கன்னா அவங்க வெட்டுக்கத்தி எடுத்துட்டு வருவாங்க, நல்லா அருவா எடுத்து வச்சிருக்கோம். சண்டை பெருசாகுமா? அதே நேரத்தில் நீங்க அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களே ஒரு நாள் வருவாங்க. கர்த்தர் அவர்களையே ஒரு நாள் வர வைப்பார், அவர்களே தேடி வருவார். அன்றைக்கு நம்முடைய மகிமை பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியமானது ஒன்று என்ன அப்படின்னா, வெயிட். காத்திரு, பொறுமையாயிரு, அவசரப்படாத. அதுக்கு முன்னாடி கர்த்தர் தான் சொல்றாரு, உன்னுடைய விலையேற பெற்ற முத்துக்களை நீ யார் முன்னாடி போடாத. சொல்லுங்களேன், பன்றிகளுக்கு முன்னாடி போக கூடாது. எதையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க ரொம்ப அவங்க ரிஜெக்ட் பண்ண நீங்க தேடி 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 போனீங்கன்னா அதுக்கு என்னவே இருக்காது. சத்தமா சொல்லுங்க, அதுக்கு வேல்யூவே இருக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு என்கொயரிக்காக நீங்க வந்து லோன் வேணும்னு கேட்டா 25 டைம் ஃபோன் பண்ணுவான், சார் வாங்கிட்டீங்களா சார், வாங்கிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து பேங்க்ல லோனுக்காக ஒரு என்கொயரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 டைம் தான் கூப்பிடுவாங்க, ஒரு 3 டைம் 2 டைம் தான் கூப்பிடுவாங்க, அதுக்கு மேல கூப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இவங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா வருவாங்க, தேவை இல்லைன்னா வரமாட்டாங்க. நீங்க அப்படி தேவை இல்லாம நீங்க உங்களை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு வேண்டாங்க, எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, இல்லைன்னா ஒன்று பொய் கூட சொல்லுவீங்க, நான் வாங்கிட்டேங்க. ஏன் அப்படின்னா இவங்க டார்ச்சர் பண்றது நமக்கு கேட்கல, பிடிக்கிறது நமக்கு முடியல. இப்போ உங்களையே அந்த இடத்துல கொண்டு வாங்க, நீங்க டார்ச்சர் பண்றது. ஹலோ, எந்த விஷயத்தையும் அப்படிதான், எந்த விஷயத்தையும் இன்னைக்கு யாருக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா, திணிக்க அதுக்கு என்னதான் தேவை அப்படின்னு சொன்னா, கேன் வெயிட்.
எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க போறோம். எனக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே, ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே. நீர் செய்கிற வரைக்கும் அமைதியா இருக்கக்கூடிய கிருபை, நீர் அதை நடத்துகிற வரைக்கும் அமைதியா இருக்கக்கூடிய கிருபை, நீங்க அந்த காரியத்தை முடித்து தீருகிற மட்டும் என் கையை கட்டி என்னுடைய திறமையெல்லாம் அடிச்சு உடைச்சு உட்கார வச்சு உங்க வேலைக்காக நான் வெயிட் பண்ணக்கூடிய கிருபையை மட்டும் எனக்கு தாங்கப்பா. ஆண்டவருடைய வேலை வரும் சிஸ்டர், வரும் பிரதர், ஆண்டவருடைய வேலை கண்டிப்பா வரும். கர்த்தர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் விட்டு வைக்கிறவரை ஆனால் நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா.